ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் இணைந்து கொடுக்கக்கூடிய இந்த 21,000 உங்களுடைய வங்கி கணக்கில் விழப்போகுது. ஸோ இது எந்த தேதியிலேருந்து அமலுக்கு வரப்போகுது, யார் யாரெல்லாம் இதற்கு தகுதியான, நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க. இதற்கு நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இதற்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரை பாருங்கள். ஸோ மத்திய அரசாங்கம் ஒரு பக்கம் நிறைய நிதிகள் மக்களுக்கு கொடுத்துட்டு வராங்க. அதே போல் மாநில அரசாங்கங்கள் கிட்டத்தட்ட 3 திட்டங்களின் அடிப்படையில் உங்களுக்கு 21,000 வரை பணம் கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இது போன்ற மத்திய மாநில அரசாங்கங்கள் அறிவிக்கக்கூடிய ரெகுலரான ஒரு அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால பல்வேறு அரசியல் தலைவர்கள் பல்வேறு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுட்டு வராங்க. ஸோ மத்திய அரசாங்கம் ஒரு பக்கம் நிறைய அறிவிப்புகள் வெளியிடுறாங்க, மாநில அரசாங்கங்கள் நிறைய அறிவிப்புகளை வெளியிடுறாங்க. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சென்று சேர்றதில்ல, நிறைய பேர் இதற்கு அப்ளை பண்ணுறதில்ல, நிறைய பேருக்கு இந்த பணங்கள் ஏறுறதில்லை. நம்ம சரியாக நம்மளுடைய ஆவணங்களை கரெக்டாக கொடுத்துருந்தோம், நம்ம கரெக்டாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டுக்கும் இந்த 21,000 அப்படின்றது எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி நமக்கு ஏறுறதுக்கான வாய்ப்புக்கு இருக்குது. ஸோ எப்படி ஏறப்போகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் மந்த் பிப்ரவரி மாதம் நமக்கு 5,000 ரூபாய் அப்படின்றது எல்லாருமே நீங்கள் வாங்கியிருப்பீங்க, தெரியும். ஸோ அதே மாதிரி இந்த மாதத்தில் நம்மளுடைய சிஎம் சார் அவர்கள் 5,000 ரூபாய் ஒரு திட்டத்தின் கீழே கொடுக்க போகிறாங்க. அது என்ன திட்டம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பெண்களை முன்னேற்றுவதற்காக, அதாவது சிறு குறு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த பெண்கள், முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், கிராமப்புறத்தில் உள்ள பெண்களை பொருளாதார ரீதியில் உயர்த்துவதற்கான ஒரு அறிவிப்பு. அதாவது மீண்டும் இந்த 5,000 ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு கடன் உதவியாகவோ இல்லை பார்த்திங்கன்னா சிறு தொழில் தொடங்குவதற்கான ஒரு முன்பணமாகவோ இது உங்களுக்கு கொடுக்கப்படலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ எதற்காக கொடுக்கப்படுறாங்க அப்படின்றது விரைவில் அறிவிப்பாங்க. ஆனால் உங்களுக்கு இது குழுக்கள், மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு தேவைப்பட்ட கடன் உதவியாக கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை பொருளாதார ரீதியாக ஏதாவது ஒரு ஃபண்டு, ஒரு ஊக்கத்தொகை மாதிரி இந்த பணம் உங்களுக்கு கொடுக்கப்படுறாங்க. ஸோ அதே போல் மாநில அரசாங்கங்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 5,000 போன மாதம் கொடுத்தாங்க, இந்த மாதம் மீண்டும் கொடுக்க போகிறாங்க. அதே போல் மத்திய அரசாங்கம் ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. எதற்காக அப்படின்னா, தேர்தல் வரக்கூடிய காரணத்தினால நம்ம எல்லாருமே பாஜகவுக்கும் ஓட்டு போடணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்திய அரசாங்கம் மீது ஒரு நம்பிக்கை வரணும், பிஜேபி மீது ஒரு நம்பிக்கை வரணும், மோடி மீது ஒரு நம்பிக்கை வரணும் அப்படின்ற காரணத்தினால ஒரே மாதத்தில் ரூபாய் 12,000 உங்களுடைய வங்கி கணக்கில் கொடுக்க போகிறாங்க. ஸோ இது எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படின்றது தான் பார்க்கணும். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் தான். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஸ்கீம்ஸை வச்சு தான் இந்த ஒரு பணம் விடுவிக்க போகிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு ஃபண்டு ஆல்ரெடி நமக்கு 13ஆம் தேதி விடுவிச்சிட்டாங்க. எவ்வளோ பேருக்கு வந்திருக்கு அப்படின்னு கிட்டத்தட்ட 10,000 கோடி மக்களுக்கு, முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தோட முதல் தவணையாக இந்த வருடத்திற்கான முதல் தவணை இந்த பிஎம் கிசான் திட்டம், அதாவது இந்த நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு வருடம் ரூபாய் 6,000 அப்படின்றது மத்திய அரசாங்கம் கொடுப்பாங்க. அதில் ஒரு முதல் தொகையை இந்த மாதம் 13ஆம் தேதி விடுவிச்சிட்டாங்க. ஸோ இதை எனக்கு வரல, நீங்கள் விவசாயியாக இருக்கிறீங்க, நான் பிஎம் கிசான் திட்டத்தில் பயனாளராக இருக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த பணம் வரல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க, எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியலன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான தெளிவான ஒரு வீடியோ நம்மளுடைய சேனல்லையே போட்டிருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக பணம் வரலையோ, நீங்கள் இகேஒய்சி அப்டேட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நேரடியாக பணம் சேர்ந்துடும். இரண்டாவதாக மிக முக்கியமானது, இது பெண்களுக்கான ஒரு திட்டம். என்ன திட்டம் அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டம் தான். இந்த சிலிண்டர், மோடி சிலிண்டர் வாங்கக்கூடிய
மானியத் தொகை அப்படின்றது உண்டு. ஒரு சிலிண்டர் இல்லாமல் நிறைய பேருக்கு, அனைத்து சிலிண்டருக்குமே முக்கியமாக இந்த கவர்மெண்ட் இந்தியன் கேஸ், பாரத் கேஸ்லலாம் நீங்கள் கேஸ் சிலிண்டர் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதற்கு முன்னாடி வர கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி வர மானியத் தொகை அப்படின்றது ஏறிட்டு வந்தது. ஆனால் ஒரு சில வருடங்களாகவே இந்த மானியத் தொகை ஏறல. அந்த நிலுவையில் உள்ள அனைத்து மானியத் தொகையுமே உங்களுக்கு மத்திய அரசாங்கம் ஒரே நாளில் விடுவிக்க போகிறாங்க. ஸோ அதை பற்றின ஆலோசனைகளும் போக்கிட்டுருக்கு. ஸோ கூடிய விரைவில் இந்த திட்டத்தின் மூலமாக, இந்த கேஸ் சிலிண்டர் திட்டத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு லம்பான பணம் உங்களுடைய வங்கி கணக்கில் வர வைக்க போகிறாங்க. ஸோ இதற்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆதார் எண்ணுடன் கூடிய மொபைல் நம்பரும் நீங்கள் உங்களுடைய வங்கியை நீங்கள் உங்களுடைய கேஸ் சிலிண்டர் ஆஃபீஸில் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி உங்களுடைய வங்கி டீட்டெயில்ஸுமே உங்கள் கேஸ் சிலிண்டர் ஆஃபீஸில் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பணம் உங்களுக்கும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மூன்றாவதாக உர மானியம். ஸோ நிலுவையில் உள்ள உர மானியங்கள் அனைத்துமே ஏறப்போகுது, அதுவும் இந்த மாதத்திலே. இது போன்ற 3 திட்டங்களின் அடிப்படையில் உங்களுக்கு மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கங்களும் ரூபாய் 21,000 வரை இந்த மந்த் உங்களுடைய வங்கி கணக்கில் டெபாசிட் பண்ண போகிறாங்க. இதை பற்றின உங்களுக்கு ரெகுலரான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஒரு வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.